ஹீரோ ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. அங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. 800 கிலோ இருக்க ஒரு மாடு 600 கிலோ மட்டும் தாங்கக்கூடிய பாலத்தை கடந்து போகணும், அது எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹீரோ ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு, ஆனா அதுக்கு அவருக்கு ஆன்சர் தெரியல. இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுறாரு, வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இந்த கம்பெனில இந்த வேலைக்கு ஆல்ரெடி ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, இதனால வரவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கஷ்டமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்ச நாள் கழிச்சு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவருக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரியுது. உடனே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போறாங்க. இந்த ஃப்ரெண்டால டைம் டிராவல் பண்ண வைக்க முடியும், அவன் கிட்ட இருக்க கேமராவை வச்சு என்ன எப்படியாவது போட்டோ எடுத்து அந்த இன்டர்வியூ நாளுக்கு திரும்ப போக வேடான்னு சொல்லி கேக்குறாரு. அவனும் போட்டோ எடுக்கிறான். ஹீரோ அந்த இன்டர்வியூ நடந்த நாளுக்கு வராங்க. முன்ன மாதிரி இல்ல, ஹீரோ இன்னைக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க. இதோ நான் வரேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க கேட்டா அதே கேள்வியை தான் கேக்குறாங்க. இப்போ ஹீரோ இந்த கேள்விக்கான ஆன்சரை சொல்றாரு. அந்த மாட்டுக்கு ஒரு 10 நாளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ரொம்ப வேலை வாங்குவேன். அப்ப எப்படியோ அந்த மாடு உடம்பு இழைச்சிரும். 800 கிலோல இருந்து அது 600 கிலோக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஈஸியான அந்த பாலத்தை கடந்து போவேன்னு சொல்லி சொல்றேன். கேட்டு இன்டர்வியூ ஷாக் ஆயிடுறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி கேக்குறாங்க. அது இன்னுமே கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட 4 கப் தண்ணி தான் இருக்கு, ஆனா அதை 5 பேர்கிட்ட பிரிச்சு தரணும், எப்படி தருவேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ அப்போ நான் ஒரு போட்டி வைப்பேன், அதுல முதல்ல வர 4 பேருக்கு ஒரு கப் கொடுத்துருவேன், கடைசியா வந்தவங்களுக்கு தண்ணி கிடைக்காது, இப்படி ஈஸியா பிரிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பதில கேட்டுமே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சரி உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இப்பதான் ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. எனக்கு இந்த வேலை எல்லாம் வேணாம், நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நான் இந்த இன்டர்வியூக்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. இதே மாதிரி நிறைய வீடியோ பக்கமா இருக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.